ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான், ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். அதான் வந்து இப்படி டக்குன்னு வந்து ஒரு வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் பார்த்தேன். ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஐடியாலஜி போட்டிருந்தோம், நம்ம மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு தெரியல. கோட்டேரி எக்ஸாமுக்கு 10th 11th 12th என்ன பிளான், அந்த 5 நாள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது போட்டேன். ஸோ இது குறித்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். என்ன அவேர்னஸ் சார், என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கீழே அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஆக்சுவலாக 5 நாள் ஷெடியூல், 10th 11th 12th 5 நாள் ஷெடியூலு. இதில் 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா, டெய்லியுமே மேக்ஸ் பாருங்கள், மெயின்லி சயின்ஸ் சோஷியல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக சயின்ஸு, ஒரு நாள் ஃபுல்லாக சோஷியல், அது கூட மேக்ஸ் டெய்லியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி 2 நாள் மட்டும் தான் தமிழ். அதே மாதிரி தான் 11th 12th கடைசி 2 நாள் தான் தமிழ் பாருங்கள். அண்டு அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 4 நாள் டைம் இருக்குது 11th 12th. ஸோ தயவு செய்து அந்த 4 நாளில் நீங்கள் டெய்லி மேக்ஸ் போட்டாலும் சரி, பட் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, மண்டே ஸ்கூல் இருக்குது, நீங்கள் ஸ்கூல் லீவ் போட்டு படித்தாலும் சரி. ஸோ ஆனால் மீதி நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் 6 to 7 hours படித்தே ஆகணும். அது நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு மார்க்கும் வரதில்லை, ஒன்றும் வரதில்லை. கடைசி நிமிஷத்துலையாவது ஏதாவது பண்ணி நம்ம ஏதாவது ஒரு அளவுக்காவது அவுட்புட் கொடுக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி மார்க் வரும்? ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன். அது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 7 hours எவன் படிப்பான், நம்ம ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எக்ஸாம் அன்றைக்கி 5 மணி நேரம் படிக்கிற படிப்பை அது முன்னாடியே கொஞ்சம் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இதெல்லாம் போட்டும், இதெல்லாம் நான் போன வீடியோவே பேசியாச்சு. இதில் என்ன நான் முக்கியமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது எப்படி படிக்கிறோம் அப்படின்னு இந்த 4 நாளில் சொல்லிடுறேன். மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 11th 12th மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா 5 மார்க்கும் கம்ப்ளீட்டடானு பாருங்கள். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருக்கோம். எல்லா 5 மார்க்கும் கம்ப்ளீட்டடானு பாருங்கள். எல்லா 5 மார்க்கும் கம்ப்ளீட்னா மட்டும்தான் 2 மார்க் 3 மார்க் போகணும். சாப்டர் வாரியாக நம்ம போக முடியாது, ஏன்னா நம்ம சாப்டர் வாரியாக தரவு கிடையாது. ஸோ எல்லா 5 மார்க் கம்ப்ளீட்டானு பார்த்து 2 மார்க் 3 மார்க் போங்க. 2 மார்க் 3 மார்க்கு எல்லா சாப்டர்லையும் நான் போட்டிருக்கேன். எல்லா சாப்டர்லையும் கவர் ஆயிடுச்சான்னு பாருங்கள். இல்லையா, முடியலையா, லாஸ்ட் மினிட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் மினிட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். ஸோ இது வந்து 11th 12th 10th இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். அட் 5 மார்க் தான் போட்டிருக்கேன், 2 மார்க் போடல. ஸோ உடனே நாளைக்கு வந்துடும். பட் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 5 மார்க்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் 2 மார்க் பார்த்துக்கலாம். அண்ட் கிராஃப் ஜாமெட்ரி தர வருங்க. 11th பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன், 12th பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படின்னு 11th 12th சொல்கிற மாதிரி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்ஸாக இருந்தால் 6 லெசனா, அந்த 6 லெசனில் எந்த லெசன் படிக்கலன்னு பாருங்கள். அந்த லெசனோட 5 மார்க்ஸ் முடிங்க. எல்லா லெசனோட 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். எல்லா 5 மார்க்கும் படித்தாலும் நல்லது தான், நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் படித்தாலும் நல்லது தான். சரிங்களா? அப்புறம் கெமிஸ்ட்ரியிலும் அதே மாதிரி தான். எல்லா 5 மார்க்கும் முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். சார் கெமிஸ்ட்ரியில் ஏபி கொஸ்டின், அப்போ ஸ்டேட் 5 மார்க், ஸ்டேட் 5 மார்க் 4 வரும். யார் சொன்னால் வராதுன்னு? நான் ஸ்டேட் 5 மார்க்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வருவோம், சாப்டர் வாரியாக வருவோம். ஃபிசிக்ஸில் 2 மார்க் 3 மார்க் வந்து எந்தெந்த யூனிட்டில் படிக்கணும். 3 மார்க் எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 20 3 மார்க் கொடுத்துருக்கேன். அதை படிக்க முடியாது உங்களால். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செக் பண்ணுறோம். இதில் எது படிக்கலையோ அதை படிங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க்கு, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா கட் ஆஃப் மார்க் தான். பயாலஜி தமிழ் இங்கிலீஷ் மார்க் கம்மியானால் விட்டதை எப்பாவது வேணாலும் பிடிச்சிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிடிச்சிக்கலாம். நீங்கள் கடைசி நிமிஷத்தில் படித்தா போதும். பயாலஜிக்கு மட்டும் லெசன்ஸ் அதிகமாக இருக்கனால முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த 3 நாள் லீவில் 4 நாள் ஷெட்யூல் இருக்குது. அது 4 நாளில் ஒரு 2 நாள் 2 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பத்தலையா, ஒரு 3 நாளாக 2 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தா போதும். ஆனால் இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அதேமாதிரி பயாலஜி படிக்கும் போதும் அப்படி தான். நீங்கள் வந்து எல்லா 5 மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். பாட்னியில் அதே மாதிரி ஜுவாலஜிலையும் செக் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாட்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 லெசன். அந்த 5 லெசன் நான் சொல்கிறது 12th. அப்போ அந்த 5 லெசனில் கட்டாயம் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு 3 யூனிட்லையாவது 2 மார்க் 3 மார்க் படிச்சுக்கணும். புக் பேக் அதையாவது. ஜுவாலஜியில் 8 லெசன். ஸோ அதில் ஒரு 5 லெசன்லையாவது 2 மார்க் 3 மார்க் படிச்சுக்கணும். இதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ தான் கொஸ்டின் பேப்பரில் அட்டன் பண்ண முடியும். எல்லா லெசன்லையும் 1 மார்க் படிங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் இந்த 1 மார்க் கடைசி நிமிஷத்தில் படித்து தப்பு எழுதுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஷெடியூல் போடுங்க. ஒரு அரை மணி நேரம் மேக்ஸு 2 சாப்டர் 1 மார்க்கு. திரும்பவும் நாளைக்கு காலையில் ஒரு அரை மணி நேரம் கெமிஸ்ட்ரி ஒரு 2 லெசன் 1 மார்க்கு. அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு இந்த 4 நாளில் 1 மார்க்கும் முடிச்சிருங்க. இல்லைனா எக்ஸாம் டைமும் ரொம்ப கிரிட்டிக்கலாகிடும். லீவே கிடையாது, எந்த எக்ஸாமுக்கும் கம்மியான லீவ்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த வீடியோவில் சொல்லலை. ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் நிறைய டவுட் கேட்குறாங்க. சார் 7 மணி நேரம் படிக்க முடியுமா? சார் இந்த 5 மார்க் படிக்கலாமா? அந்த 2 மார்க் படிக்கலாமா? இதுதான் ப்ரொசீஜர்.
இதுக்கு மேலே 11க்கு தான் லாஸ்ட் மினிட் கொஷின் போடல, அது நான் போட்டுறேன், போட்ட உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி 11க்கு 12க்கு கம்ப்யூட்டர் போடல, நாளைக்கு காலையில் போட்டேன். தமிழுக்கு நான் மண்டே தான் போடுவேன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் மண்டேலேருந்து எப்போ வேணாலும் தமிழை ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. என்ன கேட்டால் தமிழுக்கு லாஸ்ட் 2 நாள் போதும், நீ பாஸோ ஃபெயிலோ ஏதாவது இப்போ பண்ணி பாஸ் பண்ணிவிடு, பட் கோர் சப்ஜெக்டில் மார்க் எடுக்க ட்ரை பண்ணு. இதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு பயங்கரமான ஒரு ஷெடியூல் வந்துகிட்டு இருக்குது. ஸ்டே டியூனில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.